ரஞ்சித்னு பேர் வச்சாலாம் ரஞ்சித் ஆயிட முடியாது. கவுண்டப்பாளையம் இயக்குனருக்கு இது நாங்க சொல்றோம். லெவல்னு ரஞ்சிதன் அரசியல அருமையா சொல்லிட்டாப்ல. அண்ணன் எப்பவும் அரசியல் பக்காவா சொல்லுவாரு. இந்த படத்துல அதையும் விட ஒரு படி மேல போய் பக்காவா சொல்லியிருக்காரு. விக்ரம் சார் நடிப்பு, பார்வதி மேம் நடிப்பு பிரிச்சுட்டாங்க. மால்விகா மோகன் நம்ம மாஸ்டர்ல எப்படி பார்த்தோமோ இதுல அடையாளமே இல்லை. வேற லெவல். ரெண்டுமே ஜிவி அண்ணன் மியூசிக்கு எனக்கு 1000ல் ஒருவனை விட பக்காவா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல ஒரு போர்ஷன் இருக்கு, அந்த போர்ஷன்லாம் அண்ணன் மியூசிக்கும் அந்த ட்விஸ்டும் கலந்து எல்லாம் பிரிச்சுட்டாங்க. கண்டிப்பா ஃபைட்டு தான் மெயினே. ஸ்டன்னர் சாம் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபைட் சீக்வன்ஸ். அப்புறம் கிஷோர் குமார் கேமரா இருக்கு, அவங்க 2 பேருமே தெறிக்கி விட்டாங்க. பசுபதி சார் அதுல ஒரு நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு பசுபதி சாருக்கு. அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பக்காவா அண்ணன் எடுத்து உரைச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த வாரத்தோட வின்னரே கோலிவுடோட வின்னர் இதுதான். கம்பேக் கோலிவுட். படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்லை, கூஸ் பம்ப்ஸ் தான் படமே. ஃபைட்லாம் வந்து வேர்ல்டு கிளாஸாக இருக்குண்ணா. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுத்த ஹிஸ்டாரிக் ஃபிலிமில் எதுலேயுமே இந்த மாதிரி படம்லாம், இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு, இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்புலாம் பார்த்ததே இல்லை. எல்லாமே படத்தில் லேகே இல்லை. என்டையர் மூவியுமே ஒரு ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்கு. படத்தில் வந்து அந்த மியூசிக்கை பற்றி சொல்லி ஆகணும். ஜிவி பிரகாஷ் குமார் அண்ணன் வந்து 1000ல் ஒருவனை விட இதுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. படத்தில் வந்து மியூசிக்லாம் ரொம்ப ரிமார்க்கபிளாக இருக்க நிறைய இருக்குண்ணா. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கணும். இது ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியோட போகிறோம். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மியூசிக் பயங்கரம், ஃபுல்லாக என்டர்டைனிங்காக இருக்கும், போரிங்கே இல்லை. விக்ரம் நரேட்டிவ் எல்லாமே பிடிக்கும். சூப்பராக இருக்குண்ணா. படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று கதை, பார்த்தீங்கன்னா ரியலான ஸ்டோரி. இது கேஜிஎஃப்ன்றது 18th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா பூர்வீக அந்த தமிழர்கள் வந்து எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான கதையாக சொல்லியிருக்காங்க. அதுதான் கேஜிஎஃப்ல போய்ட்டு தமிழர்கள் போயிட்டு எப்படி அங்கே அடிமைப்பட்டு வெள்ளைக்காரனுக்கு எதிராக அப்படி எல்லாம் செஞ்சான்னு சொல்லிட்டு படத்தோட கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருக்கு. விக்ரம் ஆக்டிங் சொல்லவும் முடியாது, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் பயங்கரமா இருக்குண்ணா. அதை விட ஹீரோனியா நடிச்சிருக்கிற பார்வதி, அவங்க வந்து ஹீரோயின் அவங்க வந்து பயங்கரமா நடிச்சிருக்கிறாங்களா. அவங்களுடைய ஆக்டிங் அவ்வளோ சூப்பரா. ரஞ்சித் அண்ணன் வந்து எப்படி அந்த பழைய காலத்துல நாங்க எவ்வளோ இதுவா இருந்தோம், மற்றவங்களுக்கு உதவியா தான் எங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, அதை வந்து அழகா காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க யாரு எங்களை வந்து அவங்க வந்து பயன்படுத்தினதை வந்துட்டு அந்த காலத்துல நாங்க அவ்வளோ திறமையாக இருந்தாலும் அது எங்களுடைய உழைப்பை வந்து அவங்க சுரண்டிக்கிட்டு எங்களுடைய நிலங்களை வந்துட்டு அவங்க வந்து அடிமைப்படுத்திக்கிட்டு அதை வந்து மீட்கிறதுக்கான போராட்டத்தை தான் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் காமிச்சிருக்காரு. இதுல ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ அழகா அந்த அறுவடை பண்ணுவாங்கல்ல, வயல்வெளியில வந்து அறுவடை பண்றத விட அவ்வளோ அழகா நாங்க வந்து பழைய காலத்துல எங்களுடைய முன்னோர்கள்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அதை வந்து உழைச்சி நம்மளுக்கான அந்த பணத்தை கொண்டு வந்து நாங்க வந்து அந்த காலத்துல வந்து அந்த ஜாக்கெட்லாம் அணியாதது வந்துட்டு எங்களுக்கு புதுசா வந்து கொண்டு வந்து காமிச்சத நாங்க எப்படி இருந்தோம் அதை வந்துட்டு இந்த இதுல காமிச்சது ரொம்ப அண்ணன் அழகா காமிச்சிருக்காரு ரஞ்சித் அண்ணன். அதே போல வந்துட்டு ரஞ்சித் அண்ணனை வந்துட்டு அதிகமா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மார்க்கெட் போன இயக்குநர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவருடைய ஒரே ஒரு சீனு, இப்போ விக்ரம் வச்சு ஒரே ஒரு சீன் மட்டும் எடுத்திருப்பாரு ரஞ்சித் அண்ணன். அதே போல ஒரே ஒரு சீன் மட்டும் அவங்க எடுத்து காமிச்சிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் அண்ணனை ரஞ்சித் அவர்களை விமர்சனம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம இப்ப கவுண்டப்பாளையன்னு ஒரு படம், நீ யாரும் படம் எடு, ஜெயிக்கிறதுக்கான முயற்சி நீ பண்ணு. அதேதான் நாங்க பண்ணோம். ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் பண்றது அதெல்லாம் பண்ணாது. நீ உண்மை கதை எடுத்தா நீ ஜெயிக்க போற. நாங்க வரலாறு எடுத்திருக்கிறோம், இன்னைக்கு நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், உண்மை அது. அதே போல அண்ணன் மியூசிக் எல்லாம் பயங்கரமா கொடுத்துருக்காரு அண்ணன் ஜிவி பிரகாஷ். அதெல்லாமே வேற லெவல் படம், கண்டிப்பா பார்க்கணும். சூப்பரா பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். எல்லாரோட நடிப்பும் கரெக்டா இருக்கு. அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ கடைசி வரைக்கும், ஸ்டார்டிங் வந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்டைல் கார்டு போட்டதுக்கும் இன்டர்மிஷன் கார்டு போட்டதுக்கும் டைமே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. எந்த வரைக்கும் பார்க்கலாம். சரியான படம், எல்லாரும் பார்க்கணும்.
நல்லா இருக்கு நல்லா இருக்கு பைக்ல நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஏய்